உபதேசங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன மாதிரி கட்டளையை ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லலாமா? உபதேசம் பண்ணுங்கள். என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு? என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போகணும், சகல ஜாதிகளையும் சீஷராக மாற்றணும், பிறகு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கணும். இதெல்லாம் அந்த படிகள். பிரதான கட்டளை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளை எது அப்படின்னு கேட்டால், இதுதான் பிரதான கட்டளை. ஆண்டவர் பிரதானமாய் மிக முக்கியமான கட்டளையாக திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் கொடுத்து விட்டு போன கட்டளை என்ன அப்படின்னு கேட்டால், திருச்சபை ஊழியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய், முதலாவது we have to prepare ourselves and have to go where God decided to go. கர்த்தர் எங்கே போக வேண்டும் என்று முடிவு பண்ணி இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் போக வேண்டும், புறப்பட வேண்டும். சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாக இருக்கணுன்றாரு. பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக மாற்ற வேண்டும். There is no any partiality before God. God loves every generation. God loves every people of this world. There is no any partiality. God does not like or love any separate people. கர்த்தர் ஏதோ குறிப்பிட்ட மனிதர்களை நேசிக்கல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியையும் நேசிக்கிறார், எல்லா மக்களையும் நேசிக்கிறார். ஆமென். எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யார் இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். ஏதோ ஒரு இனத்துக்கான தெய்வமாக அவர் இல்லை, ஒரு ஜாதிக்கான ஒரு தெய்வமாக அவர் இல்லை, முழு உலகத்துக்குமான தேவனாய் இருக்கிறார். கடைகோடியில் வாழக்கூடிய மனிதனுக்கும் அவர் தேவையானவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷரா மாற்றுங்க அப்படின்றாரு. குறிப்பிட்ட ஜாதியை மாத்திரம் சீஷராக மாற்றாதீங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளையும் சீஷராய் மாற்றுங்கள். அப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா, சீஷராய் மாற்றி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாருங்க, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்றாரு. ஞானஸ்நானம் கொடுங்கள். சகல ஜாதிகளையும் சீஷராய் மாற்றி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து, இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம செய்கிறோம். நம்முடைய தேவ பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள், கிராமந்தோறும் புறப்பட்டு போகிறார்கள், அறியாமையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிறார்கள், அவர்களை சீஷராக கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாய் மாற்றுகிறார்கள். சீஷராக மாறுவதுன்னு சொன்னால் கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாய் மாறுவது. ஒரு சீஷன் எங்கே இருப்பான் என்று சொன்னால், ஒரு குரு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு சீஷன் இருப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போது சகல ஜாதிகளும் கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாய் மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் பிரதான கட்டளை என்ன அப்படின்னாக்க, அவர் சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள். இந்த ஞானஸ்நானம் கொடுக்கறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது எந்த நாமத்தில் கொடுக்கணும் அதையும் கூட அவரே சொல்றாரு. இந்த நாமத்தில் தான் நீங்கள் கொடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதோடு அவங்களுடைய வேலை முடியல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்னாச்சு? என்ன சொல்லுங்க? உபதேசம் பண்ணணும். என்ன உபதேசம் பண்ணணும்? எதெல்லாம் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ, சபை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, தேவ ஜனங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, எதையெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதையெல்லாம் பிரசங்கிக்க வேண்டும், அதையெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்க வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும். அப்போ அந்த உபதேசங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப அடிப்படை. ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்துல முடியல, சபைக்கு ரெகுலராக வரங்க, அதோட முடியல, அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தோன்னு முடிஞ்சிச்சா? முடியலை, இன்னும் இருக்குது வேலை. என்ன வேலை இருக்குது? இன்னும் அவங்க பின்பற்ற வேண்டிய அநேக
உபதேச சட்டங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் கூட அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்போ தான் இந்த பூமியிலையும் வெற்றியுள்ள வாழ்க்கை, இறந்த பிறக்கும் நல்ல சொர்க்க வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கை அடையணும்னு சொன்னால் இந்த உபதேசங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்றார். உபதேசத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ என்னெல்லாம் உபதேசம் முதல்ல கொடுத்துருக்கார் ஆண்டவர், என்னெல்லாம் நான் கடைபிடிக்கணும்னு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கடந்த நாளில் பார்த்தோம். முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசம் என்னன்னு கேட்டால், மற்றவர்களை குற்றப்படுத்துறதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா குற்றப்படுத்துகிற அளவுக்கு யாருமே தகுதியானவங்க கிடையாது. எத்தனை பேர் ஆமென் நினைக்கிறீங்க? நாம் ஏதாவது தகுதியாக இருந்தால் நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்தலாம், உங்கள்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லலாம். நம்மக்கிட்டே நிறைய குறை இருக்குது. எந்த வேலை ரொம்ப எளிதான வேலைன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுடைய குறையை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதான வேலை. எந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொன்னால், தன்னுடைய குறையை தானே கண்டுபிடிப்பது கஷ்டமான வேலை. எத்தனை பேர் ஆமென் நினைக்கிறீங்க? குறை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் களத்தில் இறங்கியாச்சுன்னா தொட்ட 90க்கும் குறை சொல்லலாம், 99 காரியத்துலையும் குறை சொல்லலாம். ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஏன் இப்படி தலையை சீவிருக்க, ஏன் முகம் இப்படி வச்சுருக்க, ஏன் முகத்தை கழுவலை, ஏன் பல்ல விளக்கலை, ஏன் கையை கால இப்படி விசிறி நடக்கிற. சில பேர் அப்படி இருப்பாங்க பாருங்கள். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், அன்பானவர், என்னை ரொம்ப நேசிக்கிறவர். அதனால் என்னை ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டே வருவார். அப்போது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணுவார். என்ன அப்படி நடக்கிற அப்படி நடக்கிற. ஏன்னா நான் வந்துட்டு பிறந்ததுனால தான் அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் 7 நாட்டு சனி பிடிச்சி சொத்தில் அழிஞ்சிச்சின்னு ஒரு பொருள் இருந்துச்சு. நான் பிறந்து தான் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு 8 ஏக்கர் நிலம், போர் எல்லாத்தையும் விற்றுட்டார் எங்கள் அப்பா அப்படின்னு ஒரு பொருள் இருந்துச்சு. அதனால் என்னை பார்க்குறவங்க பூரா எப்படி பார்த்தாங்கன்னா, என்னை ஒரு தரித்திரம் பிடிச்சவங்க பார்த்தாங்க. அதனால் என் முகத்தில் முடிச்சுட்டு போகிறதுக்கு யோசிச்சாங்க. முகத்தில் முடிச்சுட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, பொடிமட்டை கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு பரமொழி கிராமத்தில். அப்படி என்னை பார்த்துட்டு போகிறதே பெரிய சங்கடமாக நினச்சாங்க பாருங்கள். என்னை அப்படி வெறுத்தாங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கி என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை மாற்றியிருக்கிறார். ஆமென். இன்னாருக்கு இது நடக்கணும்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது அது அவங்க வாழ்க்கை அப்படி நடக்கிறத பார்க்குறேன். எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விடுதலை அடைந்திருக்கிறாங்க, ஆரோக்கியம் பெற்றிருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சபையில் நடக்கிறதெல்லாம் எங்கேயோ நடக்கலை. ஆனால் அன்னைக்கு என்ன எல்லாருமே அப்படி தான் பார்த்தாங்க, ஒரு சபிக்கப்பட்ட மனுஷனாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எங்கள் பெரிய நினச்சிவார்னா என்னை பார்க்கும்பொழுதெல்லாம் என்னை திருத்துறதே அவருடைய வேலையாக இருக்கும். என்னை சரிப்படுத்திகிட்டே இருப்பார். கொஞ்சம் வேகமாக நடந்தால் என்னடா விசிறி விசிறி நடக்கிறேன் பாரு. சரி இவர் இருக்கிறாரு, அதனால் அவருக்கு தெரியாமல் பொண்ணு போல் பூவாட்டம் காலத்துக்கு வச்சாக்க, என்னடா இப்போ தான் லேடிஸ் ஆட்டம் காலத்துக்கு வைக்கிற, வேகமாக நடக்க மாட்டேன் பாரு. ஆக மொத்தம் வேகமாக போனாலும் குறை சொல்லுவார், சும்மா நடந்தாலும் குறை சொல்லுவார். இப்படிலாம் உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ குறை கண்டுபிடிப்பது ரொம்ப 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 எளிதான விஷயம். இப்போ முதல்ல என்ன செய்யணுன்ற ஆண்டவர் அப்படின்னா, முதல்ல நான் என்ன சரியாயிட்டேனான்னு பார்க்கணும். நான் இன்னும் சரியாயிட்டேனா, ஏதாவது காரியத்தில் நான் திருந்த வேண்டி இருக்கிறதா, ஏதாவது காரியத்தில் நான் இன்னும் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்குதா, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி ஒரு குணம் என்கிட்ட இருக்குதா, அல்லது கர்த்தர் என்ன விரும்புகிற மாதிரி ஒரு மனுஷனா நான் இருக்கிறேனா, முதல்ல என்ன நான் பார்க்கணும். ஏன் குறைய நான் பார்க்கணுன்றாரு, ஏன் குறைய முதல்ல பார்க்கணுன்றாரு. அதுதான் முதல் உபதேசமே. என்னைக்கு நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களை சரிப்படுத்திட்டே வருவீங்க. ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் கொத்தனார் வீடு ஓட்டையாக கிடக்கும்னு சொல்லுவாங்க, கொத்தனார் வீடு பொத்தையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னாக்க, ஊருக்கெல்லாம் கொத்தனார் வேலை பார்ப்பார், அவர் வீடு எப்படி கிடக்குமா, குண்டு குழியுமா கிடக்கும், அவர் வீட்டை சரி பண்ண மாட்டார்னு சொல்லுவாங்க. வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம உபதேசம் பண்ணுவோம், ஆனால் நம்மளை நம்ம பார்க்க மாட்டோம். நான் சரியாக இருக்கிறேன்னா பார்க்க மாட்டோம். முதல் வேலை, உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால், உபதேசத்தில் நடக்க வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உன் கண்ணில் என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். உன் கண்ணில் என்ன இருக்குது எல்லாம் சொல்லுங்கள். என் கண்ணில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ஒரு காலத்துலலாம் கண்ணாடின்னு ஒன்று கிடையாது, கண்ணாடியில் தான் முகம் பார்க்குறோம். கண்ணாடின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இன்னுமே கூட ஆதிவாசிகளில் சில இனங்கள் கண்ணாடி என்ற ஒன்றை பார்த்ததே கிடையாது. இன்னுமே கூட அப்படி நடக்குது. சமீபத்தில் ஒரு ஊராக போயிட்டு வீடியோலாம் பிடிச்சி போடுறவர், அதை போல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் போயிருந்தார். ஒரு மலைவாழ் ஜனங்க மத்தியில் போயிருக்கிறார். அங்கே போயிட்டு கண்ணாடியை ஒன்றை காட்டின உடனே அந்த மனுஷனால் நம்ப முடியல. இது நான் தானான்னு அவரால் நம்ப முடியலை. ஏன்னா அவர் மற்ற முகத்தை பார்த்து பழகிட்டார். முதலாக தான் முகத்தை பார்த்து நம்ப முடியல. குரங்கள் என்ன செய்யும் பார்த்துருக்கீங்களா, கண்ணாடியை பார்த்தோன்னே அதால் அதை நம்ப முடியாது. நாயை பாருங்கள், அதால் அதை நம்பவே முடியாது. நாய் என்ன செய்யும், நாய் முன்னாடி கண்ணாடி வச்சுட்டாக்க
அந்த கண்ணாடியில் வேற ஒரு நாய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து குலைச்சிட்டு நடக்கும். அந்த கண்ணாடியில் இருக்கிற நாய் எந்த நாயே? இந்த நாய் தான் அந்த நாய். ஆனால் அந்த நாய்க்கு அது தெரியாமல் இந்த நாயை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா முதலாக தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்பொழுது வேறு யாரோ ஒரு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு உபதேசத்தில், நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க, சத்தியத்தில் வளரணும்னு சொன்னால் வேலை என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும், உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் பார்க்கணும், உங்கள் சரீரத்தை நீங்கள் பார்க்கணும், உங்கள் பழக்க வழக்கங்களை நீங்கள் பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? முதல்ல அதுதான் கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் மற்றவங்க குறை சொல்கிறத முதல்ல நிறுத்துடு அப்படின்றாரு. மற்றவங்களை குறை சொல்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரலைன்றாரு. உன் கண்ணில் என்ன இருக்குன்றாரு? உத்தரம் இருக்குன்றாரு. மற்றவங்களில் துரும்பு தான் இருக்குது, நீ அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுற, அந்த துரும்ப எடுக்கணும்னு சொல்கிற, ஆனால் உங்களில் என்ன இருக்குது? உத்தரம் இருக்குது அப்படின்றாரு. அப்போ முதல் உபதேசம் என்னன்னு கேட்டால், நம்மை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுக்க முயற்சி பண்ண வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு. இன்னும் சொல்ல போனால் இது நல்லா தெளிவாக சொல்லணும்னா, முதல்ல என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கே தெரியணும். எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட என்ன குறை இருக்குது அது முதல்ல எனக்கே தெரியணும். இது தெரியாமல் போயிடுச்சு, ரொம்ப ஆபத்து. பாருங்க, சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுடைய மனசை நாளாக பிரிக்கிறாங்க. எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று முதல் பகுதி, அந்த பகுதிக்கு பேர் என்னன்னு கேட்டா, அந்த பகுதிக்கு பேர் என்னன்னா எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாதுன்ற பகுதி. நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதி இருக்குது. என்ன பகுதி அது? என்னை பற்றி எனக்கும் தெரியாது, என்னை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியாது அப்படி என்கிற பகுதி. ரைட்டா? எப்படி தெரியாதுன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க யாரும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதே கிடையாது. ட்ரெஸ்ஸு போடலைங்கிறது, அப்புறம் ட்ரெஸ்ஸை போடணுங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியாது. ட்ரெஸ்ஸை போடாமல் இருப்பது தப்புன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறது தப்புன்ற விஷயம் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஏன் என்று சொன்னால் யாருமே ட்ரெஸ் போடல, அதனால் யாருக்குமே தெரியாது. இந்த முதல் பகுதி அப்படி இருக்கு பாருங்க. எனக்கும் என்னை பற்றி தெரியாது, என்னை பற்றி மற்ற யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த பாட்டு பிரச்சனை கிடையாது. நாள் ஆக ஆக வளர வளர கற்றுக்கொள்ளலாம். இப்போ இரண்டாவது பாட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பாட்டுன்னு கேட்டால், என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியுன்ற பகுதி. எல்லாம் சொல்லுங்கள், என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியும். இப்போ என்ன தெரியுது? நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. நான் மைக்கில் பேசுகிறேன், எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. என் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியுது. இது ஒரு பகுதி. இப்போ மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது. அது என்ன பகுதின்னு கேட்டால், என்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் என்னை பற்றி மற்ற யாருக்கும் தெரியாதுன்ற பகுதி. எல்லாம் சொல்லுங்கள், என்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் என்னை பற்றி யாருக்கும். இப்போ உங்களுக்குள்ள சில சீக்கிரட்லாம் வச்சுருப்பீங்க. வாலிப நாட்களிலிருந்து இத்தனை வருஷ காலமாக சில சீக்கிரட்டை மறைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், இன்னும் உங்கள் மனைவிக்கு கூட சொன்னது கிடையாது, கணவனுக்கு கூட சொன்னது கிடையாது, பிள்ளைகள்கிட்ட சொன்னது கிடையாது, நண்பன்கிட்ட சொன்னது கிடையாது, நண்பிக்கிட்ட சொன்னது கிடையாது. உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயத்தை இந்த நாள் வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அப்படி சில விஷயம் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? அது ஒரு பகுதி. சரியா? அது பிரச்சனை கிடையாது. இப்போ நாலாவதாக ஒரு பகுதி இருக்குது. அது என்ன பகுதின்னு கேட்டால், என்னை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். என்னை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி. இந்த பகுதியில் தான் நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய பகுதி. ஏன்னா என்னை பற்றி எனக்கே தெரியல, ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட உன் ட்ரெஸ்ஸில் கருப்பு புள்ளி இருக்குன்றாங்க, உன் வாழ்க்கை சரியில்லைன்றாங்க, உன் பேச்சு சரியில்லைன்றாங்க, உன் குணம் சரியில்லைன்றாங்க, உன்னுடைய செயல் சரியில்லைன்றாங்க, உன் பிள்ளை சரியில்லைன்றாங்க, உன் குடும்பம் சரியில்லைன்றாங்க, மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியல, குறை இருக்கிற விஷயம் எனக்கு தெரியல. இப்போ இந்த இடத்துல தான் நாம நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில அறிகுறியெல்லாம் தெரியும் பாருங்க. அறிகுறியை வச்சு நம்மள்ட்ட குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்.
எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். முந்தா நாள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்திருந்த பொழுது ஒரு பானையில் தண்ணி இருந்துச்சு. ஒரு பானை சும்மா கிடந்துச்சு. சரி, அதில் தண்ணி வந்துச்சு, சர்ச்சில் தண்ணி வந்துச்சு. சரி, தண்ணி பிடிச்சி வைப்போம் குடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட தண்ணி பிடிச்சி வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சேன். வச்சுட்டு நான் இப்படி சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போய் பார்க்குறேன். நடந்து போகும்போது என் காலில் தண்ணி வந்து ஜில்லுன்னுது. என்ன ஜில்லுன்னு இருக்குன்னு திரும்பி பார்த்தா குடத்துலேருந்து தண்ணி என்ன செய்யுது, அது ஓட்டப்பானை போட்டிருக்கு. அதுலேருந்து தண்ணி வர்ற விஷயமே தெரியல. ஆனால் தண்ணி வந்து என்ன செய்யுது, அந்த இடமெல்லாம் கசிஞ்சு கிடக்குது. இப்போ நான் பார்க்குறேன், இப்போ தண்ணி கிடக்குதுன்னா எப்படி வந்திருக்கும் தண்ணி அப்படின்னு யோசிக்கிறேன். தண்ணி கிடக்குன்னா எப்படி தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிக்கும்போது ஒன்று நாம் ஊற்றிருக்கணும். நம்ம ஊற்றலை அப்படின்னா தண்ணி வந்திருக்குதுன்னு சொன்னால் இந்த பானையில் எங்கேயோ ஓட்டை இருக்கணும் என்று நான் யோசிக்கிறேன். இந்த பானையில் எங்கேயோ ஓட்டை இருக்க வேண்டும், அதனால தான் தண்ணி கசிந்திருக்கு நான் யோசிக்க வேண்டும். யோசிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பானையை தூக்கி பார்த்தா அதில் ஒவ்வொரு சொட்டாக தண்ணி சொட்டி கொண்டே இருந்துச்சு. அப்போ என்ன உணர்ந்தேன் என்று சொன்னால் இந்த பானையில் ஓட்டை இருக்கிறது, இதை உடனே சரி செய்து ஆக வேண்டும். இப்போ நான் சரி செய்யலைன்னு சொன்னால் இந்த சர்ச்சு முழுவதுமே தண்ணியாக மாறிடும். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ சில காரியங்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறது, நம்மகிட்ட இருக்க குறை நமக்கே தெரிய ஆரம்பிக்கிறது. எப்படி தெரியுது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கண்ணாடி இருக்குது. சிறந்த ஒரு கண்ணாடி நான் ஏற்கனவே சொன்னேன். முதலாக குரங்கு தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குது. அதுதான் நம்ப முடியல. அதனால முதலாக பார்க்கும்பொழுது அதுகிட்ட குறையெல்லாம் அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆமென். நம்ம கூட காலையில் எழுந்த உடனே கடகடன்னு தலையை சீவிட்டு பவுடர் அடிச்சுட்டு வரோமா? இல்லை, பவுடர் எடுத்து அடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பவுடர் பட்டிருக்குதா, எங்கேயாவது பவுடர் அதிகமாக இருக்குதா அப்படிலாம் யோசித்து அது கண்ணாடியில் பார்க்குறோம். எங்கேயாவது அதிகமாக இருந்தால் அது சரி செய்கிறோம். ஏன் சரி செய்கிறோம்? நம்ம இப்படியே போகக்கூடாது. எல்லாரும் நம்மளை பார்த்து கேலி பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. முகத்தை நம்ம சரி செய்கிறோமே, உள்ளத்தை சரி செய்கிறோமா? எதை சரி செய்கிறோம்? முகத்தை சரி செய்கிறோமே ஒழிய முகத்தை என்ன செய்யல சரி செய்கிறோமா? ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு அநேகர் முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த வேத வசனம் நமக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் கண்ணாடியை போல இருக்கிறது. நீங்க யாக்கோபுனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து படிப்பீங்க என்று சொன்னால், யாக்கோபுனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம், நான் உங்களுக்காக அந்த வசனத்தை படிக்க விரும்புகிறேன். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் எல்லாம் சொல்லுங்க, திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால். அப்ப திருவசனத்தை கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? இந்த திருவசனத்தை கேட்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம். சபைக்கு வருகிறோம், உட்கார்றோம், நல்லா ஆராதிக்கிறோம், கர்த்தர் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்கிறோம். இந்த திருவசனத்தை நாம் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனாய் இருப்பானால். அப்போ கேட்கறதோட சில பேர் நிறுத்திடுறாங்க. பிரசங்க எதோட? சபையோட. சரி, அதை திரும்ப வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை அசை போட்டு அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நம்ம யாரையாவது கேவலமாய் பேசும்பொழுது, துன்மார்க்கமாய் பேசும்பொழுது நம்ம கேட்ட வசனம் நமக்கு என்ன செய்யும்? ஞாபகத்தில் வரும். இப்படி பேசக்கூடாது என்று வரும். அவிசுவாசமாய் பேசும்பொழுது இப்படி பேசக்கூடாது என்ற வேத வசனம் ஞாபகத்தில் வரும். இப்போ அந்த வசனம் ஞாபகத்தில் வரும்பொழுது நம்முடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும், நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்க, அப்போ திருவசனத்தை கேட்கிறதோடு ஒரு கூட்டம் நின்று விடுகிறது. இன்னொரு கூட்டம் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா, திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்கிற மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான், செய்யாத மனுஷனும் இருக்கிறார்கள். அப்போ திருவசனத்தை கேட்குறாங்க, அதன்படி செய்யல. திருவசனத்தை கேட்டு அதன்படி என்ன செய்யல. சரி, திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்னா, கண்ணாடியில தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? கண்ணாடியில தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்.
கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான், வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாத மனுஷன் எப்படி இருக்கிறான்னாக்க, வசனத்தை பார்க்குறான், வசனத்தில் இவன் யாருன்னு தெரியுது, இவனுடைய சுபாவம் என்னன்னு தெரியுது, இவன் பழக்க வழக்கம் என்னன்னு தெரியுது, இவன்கிட்ட குறை என்னன்னு தெரியுது. இந்த வசனம் அவனுக்கு அதை காட்டி கொடுக்குது. பார்ப்பா அவன் பேச்சு சரியில்லை, பார்ப்பா அவன் எண்ணம் சரியில்லை, பார்ப்பா அவன் செயல் சரியில்லை, இந்த மூணுமே அவன்கிட்ட குறையா இருக்குதுன்னு இந்த வசனங்கிற கண்ணாடி நமக்கு காட்டி கொடுக்குது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை கேட்ட உடனே அதை பார்த்துட்டு, வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யலைன்னா அவன் கண்ணாடியிலே சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே முதல்ல என்ன செய்யறான்? தன்னைத்தானே பார்க்கிறான். பார்த்துட்டு அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்று மறந்து விடுவான். தன் சாயல் என்னதென்று எல்லாம் சொல்லுங்களேன். தன் சாயல் என்னதென்று மறந்து விடுவான். முதல்ல பார்க்குறான், அதன்படி செய்யலைன்னு சொன்னா அவன் எப்படி இருக்கிறான்னா, கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போன உடனே தன் முகத்தை மறந்துடுறது மாதிரி. இப்போ உங்களை சிந்திச்சு பாருங்க, உங்க முகம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? உங்கள் பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்கள், இது என்ன போலயே தெரியலைங்கன்னு தோணும் உங்களுக்கு. ஏன்னா நான் அப்படி எடுத்து பார்த்தேன், சில ஃபோட்டோலாம் வீட்டில் கடந்துச்சு, எடுத்து பார்த்தேன், இது நான் தானா? எனக்கே சந்தேகமாக இருக்குது. நானா இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறேன்? அழகாக இருந்தனே, இப்போ இப்படி ஆகிட்டனேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என் முகத்தை பார்த்து எனக்கே கவலை வந்துச்சு, இது நான் இல்லை, இந்த ஃபோட்டோ தூக்கி ஓரம் மறைச்சி வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா இன்றைக்கி கூட கண்ணாடியில் பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு நாளும் என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்பொழுது ஞாபகம் இருக்குது, வெளில வந்தோடனே மறந்துடுது. ஆனால் உங்கள் முகமெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது, ஆனால் என் முகம் மட்டும் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. ஆமென். அதை போல தான் வசனத்தை கேட்டதன்படி செய்யாத மனுஷன். வசனம் என்னத்தை சொல்லுது? வசனத்தை படிக்கும்பொழுது என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, வசனம் நம்மகிட்ட என்ன குறை இருக்குங்கிறத காட்டுது, நான் எந்த இடத்துல சரியாக வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஏன் சரியாகணும்? சரியாகலைன்னா பானையில் இருக்க தண்ணி கசிந்து வெளியில் போன பிறகு பானை எம்டியாக இருக்கிறது போல தான் அநேகரோட வாழ்க்கை எம்டியாக இருக்குது. காரணம், அவங்க தன்னை சரிப்படுத்தி கொள்ளலை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தைலக்காரனுடைய தைலத்தை செத்தையி அதில் விழுமானால் தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுவது போல, ஞானத்திலும் அறிவிலும் தேறி இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சொற்ப மதியினம் அவனை நாரி கெட்டு போக பண்ணுமா. சொற்ப மதியினம் எல்லாம் சொல்லுங்க. சொற்ப, நம்ம நினைப்போம் சின்ன போது தப்பு தாங்க, சின்ன போது காரியம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாருக்கும் அவங்க செய்கிற தவறு சின்னதாக தான் தெரியும். எல்லாருக்குமே அவங்க செய்கிற தவறு சின்னதாக தான் தெரியும். யாருக்கும் அவங்க செய்கிற தவறு பெருசாக தெரியவே தெரியாது. நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன்னு தான் கேட்பாங்க. நான் ஒன்றும் பெருசாக செய்யலையே, நான் சாதாரணமானதானே செஞ்சேன், யாரும் செய்யக்கூடாத எதையும் செய்யலையே, அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சின்ன போது அற்ப சொற்ப மதியினம் தான் வாழ்க்கையவே மாற்றிடுன்றாரு. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த உபதேசம் எதற்காகன்னா, நம்ம சரி செய்து கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஞானஸ்நானத்தை மட்டும் போதாது, இயேசுவை பின்பற்றினா மட்டும் போதாது, ஞானஸ்நானத்தை மட்டும் போதாது. அப்புறம் அதுக்கப்புறம் உபதேசத்தை கேட்டு 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 என்ன செய்ய வேண்டியிருக்குது? நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ முதலாவது உபதேசம் என்ன? முதல்ல மற்றவங்க குறைய பார்க்கறத விட்டுட்டு என் குறைய நாம் பார்க்க ஆரம்பிக்கணும். முதல் உபதேசம் அதுதான். இரண்டாவது உபதேசம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்தில், 7ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இரண்டாவது உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபத்தை குறித்ததான உபதேசம். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தை குறித்ததான உபதேசம். எல்லாம் சொல்லுங்களேன், ஜெபத்தை குறித்ததான உபதேசம். அநேகருக்கு ஜெபிக்க தெரியும், ஆனால் முறையானபடி ஜெபிக்க தெரியுமான்னு கேட்டா இல்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற மாதிரி ஜெபிக்க தெரியுமான்னு கேட்டா இல்லை. ஜெபிக்க தெரியும், சில பேருக்கு நல்ல அழுவ தெரியும். நல்லா இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சில மனைவிகள் பலவிதமாக இருக்கிறாங்க, பெண்கள் பலவிதமாக இருக்கிறாங்க. சில பேர் அழுது 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 அழுதே கிடப்பாங்க. எந்த தேவனாலும் கண்ணீர் ஒப்பாரியமாக தான் இருக்கும். ஒரு சந்தோஷமாகவே இருக்காது அவங்க முகம், எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருப்பாங்க.
எந்த ஒரு விஷயம் கிடைக்கலனாலும் அழுகையும் கண்ணீருமா இருக்கும், முகத்தை அப்படி சுருக்கி வச்சுக்குவாங்க, அப்படி சின்ன போது வச்சுக்குவாங்க. இது கிடைக்கலையா உடனே முகம் சின்னதாகிடும். ஒருத்தர் இப்படி அழகாக சொன்னார், நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இஞ்சி காஞ்சா அதுக்கு பேர் என்ன? இஞ்சி காஞ்சா அதுக்கு பேர் என்ன? வாயை திறந்து சொல்லுங்களேன். இந்த முன்னிட்டு இருக்கவங்க கேளுங்க, இஞ்சி காஞ்சா என்ன, அதுக்கு பேர் என்னன்னு கேளுங்களேன். கேளுங்க, என்னன்னு கேளு, எழுப்பி கேளுங்க, என்னன்னு கேளுங்க. இஞ்சி காஞ்சா என்ன? இஞ்சி காஞ்சா அதுக்கு பேர் என்ன? பின்னிட்டு இருக்கோம் சொல்லு, இஞ்சி காஞ்சா அதுக்கு பேர் என்ன? நீங்களாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? இஞ்சியாக இருக்கணும். எப்படி தெரியுமா இருக்கக்கூடாது? சுக்கா இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கணும் சொல்லுங்க? இஞ்சின்னு சொல்லுங்க. வாயை மூடிட்டு இஞ்சின்னு சொல்லுங்க பார்ப்போம். வாயை மூடிட்டு இஞ்சின்னு சொல்லுங்களேன். அல்லது வாயை குறுக்கி வச்சுதான் இஞ்சி சொல்ல முடியுமா? எப்படி சொல்லணும்? ஓதர் ரெண்டு போயிடணும். அப்படி இஞ்சி இஞ்சி இஞ்சின்னு என்ன அர்த்தம்? சிரிப்பு. எல்லாம் எப்படி இருக்கணும்? இஞ்சியா இருக்கணும். சுக்கு அப்படி சொல்லுங்க. மூஞ்சி என்ன ஆயிடுது? சுக்கு இப்படி ஆயிடுதா? சிலர் மூஞ்சி எப்படி இருக்குதா? சுக்கு போல இருக்குது. சுக்கு இஞ்சியா இல்லை. சில மனைவிமார்கள் அழுது கொண்டே இருப்பாங்க. சில பிள்ளைங்க பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன வேணும்னாலும் அழுகதான், சோறு வேணாலும் அழுகதான், காசு வேணாலும் அழுகதான், ட்ரெஸ் வேணாலும் அழுகதான், ஒரே ஒப்பாரியாக இருக்கும். இந்த தகப்பன்மாருக்கு எந்த பிள்ளையை பார்த்தா கோபம் வரும் தெரியுமா? சில பிள்ளைங்க தந்திரமாக இருக்கும். அது எப்படி தெரியுமா? சிரிச்சுட்டே வந்து டாடி டாடின்னு சிரிச்சுட்டே வரும். நம்ம என்ன நினைப்போம்? ஓஹோ, பிள்ளை நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்குது போல அப்படின்னு என்ன செய்யும்? சிரிச்சுட்டே வந்து டாடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டாடி, உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கு டாடி, டாடி எனக்கு இந்த ஒரு சின்ன இது மட்டும் வாங்கி தரீங்களா? இப்போ இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இன்னொரு பிள்ளை இருக்குது, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். என்னதான் வேணும் உனக்கு? என்னதான் வேணும்? ஒப்பாரி விஷயம் இருக்குது. இப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? அந்த கழுதி ரெண்டு அடி கூட என்னன்னு சொன்னாலும் தெரியும், என்ன தேவைன்னு சொன்னாலும் தெரியும், அதை சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்குது. என்ன வேணும் உனக்கு சொல்லு, மறுபடியும் ஒப்பாரி ரெண்டு அடி கொடுத்து என்னதான் வேணும்? சில பேர்லாம் நல்லா அழுவ தெரியும், கேட்க தெரியாது, பெற்றுக்கொள்ள தெரியாது. சில பிள்ளைங்க நல்லா நைஸ் பண்ணி, அப்பாவை நைஸ் பண்ணி, அம்மாவை நைஸ் பண்ணி, அன்பா பேசி அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தெரியும். அந்த சீக்ரெட்டு தெரியும். வாழ்க்கையில் கூட சில பேர் நம்ம எப்படி கேட்கணும்னு நமக்கு தெரியணும். அதில் மிக முக்கியமாக கர்த்தரை எப்படி கேட்கணும்னு நமக்கு தெரியணும். ஆமென். கர்த்தரை எப்படி ஜெபிக்கணும், எப்படிப்பட்ட ஜெபத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு, இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, எப்படிப்பட்ட ஜெபத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார், எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் இது, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், கேட்கணுங்கிறாரு. என்ன செய்யணுங்க சொல்லுங்க? கேட்கணும். கேட்டால் என்ன கிடைக்கும்? அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரச்சனை என்ன? ஜனங்க கேட்கல, அழுகுறாங்க. எப்படி கேட்கணும்னு தெரியல. சில விஷயம்லாம் உங்களுக்கு சொல்றேன் நான். உங்களுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சூழ்நிலை கர்த்தருக்கு நன்றாக தெரியும். நான் ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இன்னது தேவை என்பதையெல்லாம் என் பரமபிதா அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தருக்கு தெரியும். என்ன தேவைங்கிறது கர்த்தருக்கு விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறதையும் கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு இன்னது தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அவர் நம்மள்ட்ட ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாரு. நாம் அதுக்காக ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, அதை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஏன்னு சொன்னால் இந்த ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பரலோக ராஜ்யத்தினோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டா கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்க, கேட்டா கிடைக்கும். ஆமென். கேட்பது என்பது ஒரு ரூல்ஸ். தேவை இருப்பதனால செய்ய மாட்டாங்க யாருமே, கேட்பதனால செய்கிறாங்க. அரசாங்கத்தில் நிறைய சட்டம் போடலாம், சட்டம் போட்டதுனால எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இலவச வீடு இருக்குது, ஒரு 2 லட்சம் தராங்கன்னு சொன்னாக்க எல்லாருக்கும் வீடு தர்றது கிடையாது. யாரெல்லாம் வீடு வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வீடு தராங்க. ஆனால் அரசாங்கத்தினுடைய திட்டம் என்ன? எல்லாருக்கும் வீடு போகணுங்கிறது தான். யாரெல்லாம் மனு எழுதி கொடுத்து எனக்கு வீடு வேணும்னு கேட்குறாங்க வீடு கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ பரலோகம் என்ன செய்யுதுனாக்க, கேட்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்குது. ஜெபிக்கணும், கேட்கணும். அநேகர் எந்த இடத்துல ஃபெயில் ஆகுறான்னு கேட்டா, நிறைய விஷயங்களை செய்வாங்க. நான் சொன்ன பாருங்க, எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க, எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்வாங்க, எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யறது கிடையாது.
எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்கிறதே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இங்கேருந்து பைக்கில் போகிறீங்க, போலீஸ்காரர் என்ன செய்கிறாரு, பைக்கை தடுத்து நிறுத்தி ஓரமாவான்றாரு. அப்படி ஓரமாக விடுறீங்க, எடுன்றாரு. உடனே என்னத்தை எடுத்து காட்டணும், என்னத்தை எடுத்து காட்ட சொல்கிறாரு, லைசன்ஸை காட்டணும். ரேஷன் கார்டை காட்டினா நல்லா இருக்குமா, ஆதார் கார்டு காட்டினா வண்டியை விட்டுட்டு போயிட்டு இந்த வண்டி ஆறுதுன்னு புக்கில் எடுத்துருவான்னு சொல்லிடுவார் இல்லையா? அப்போ எதை காட்டணும், எதை செய்யணும், அதை செய்யணும் பாருங்கள். எதை செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது. நிறைய பேர் ஜபத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, ஜபம்னா என்னன்னே சொல்லி தர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஜபம்னா என்ன, எப்படி ஜபிக்கணும், எப்படிப்பட்ட ஜபம் பதிலை கொண்டு வரும், எந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதிலளிக்கிறார், இதை பற்றியே அவர் போதனையை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டாக்க, அநேகருக்கு ஜபம் என்றால் என்னன்னே தெரியாமல் இருக்கிறது தான் காரணம். அதனால ஜபத்தை குறித்ததான ஒரு காரியத்தையே போதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்றாரு. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த நபராக கூட இருக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்ததுனால ஜெபம் பண்ண தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும்? முதல்ல யாருக்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு தெரியணும், எந்த நாமத்தில் ஜெபிக்கணும்னு தெரியணும். சொல்லுங்கள், யாருக்கிட்ட ஜெபம் பண்ணணும், எந்த நாமத்தினால ஜெபிக்கணும். அதனால் நம்ம ஜெபத்தில் முதல்ல இருக்க வேண்டிய சாராம்சம் என்னன்னு கேட்டால், நம்ம என்ன செய்வோம், பிதாவேன்னு ஆரம்பிப்போம். ஏன்னா நம்முடைய ஜெபம் எல்லாமே பிதா கிட்ட தான் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் திரித்துவ தேவனாக இருக்கிறார், 3 ஒன்றாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். 3 பேர் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜெபம் யார் எடுக்கணும்னு சொன்னால் பிதா கிட்ட ஜெபிக்க வேண்டும். யார் மூலமாய் ஜெபிக்கணும், யார் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். இதெல்லாம் அடிப்படை விஷயம். இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாம யாரும் இருக்கவே கூடாது. அப்படி இருப்பீங்கன்னா நீ தெரிஞ்சு கொள்ளுங்க. நல்ல பிதாவேன்னு ஆரம்பிக்கணும், முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு முடிக்கணும். நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இரக்கமுள்ள பிதாவே, எப்படி வேணாலும் சொல்லி நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு முடிக்கணும். இது அடிப்படை விஷயம். இப்போ இதை பத்தி நான் சொல்லலை. இது அடிப்படை விஷயத்தை தாண்டி இன்னும் சில விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஜெபம் பண்ணுவதற்கு நல்ல ஒரு மனம் தேவைன்னு சொல்லி பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. ஜெபம் பண்ண என்ன தேவை சொல்லுங்க, ஒரு மனம். 2 பேர் ஜெபம் பண்ண போயிட்டு ஆளுக்கு ஒரு மனசா இருக்கக்கூடாது. இவங்க ஒரு மனசு, இவங்க ஒரு மனசு. உதாரணம் சொல்றேன், வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணா எந்த சைஸ்ல வீடு வேணும், எப்படிப்பட்ட வீடு வேணும், ஷீட்டு போட்ட வீடு வேண்டுமா, கூரை போட்ட வீடு வேண்டுமா, ஒட்டு போட்ட வீடு வேண்டுமா, கார் வேணும்னா என்ன மாதிரி கார் வேணும், என்ன கலர் கார் வேணும். இப்போ மனைவி ஒரு மாதிரி, கணவன் ஒரு மாதிரி ஜெபம் பண்ணிட்டு கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட ஜெபிக்கணும்னு சொன்னால் முதல்ல நாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு தெளிவுக்கு வரணும், எதுக்காய் ஜெபிக்க போகிறோம் என்ற ஒரு தெளிவுக்கு வரணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், அந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலேயே இன்னும் அநேக காரியங்களை அவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா பாருங்க, 9வது வசனத்தை படிக்கலாம். அதாவது ஜெபம் பதிலை கொண்டு வருமானா நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும். சொல்லுங்க, ஜெபம் பதிலை கொண்டு வரும். எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதற்கெல்லாம் பலனை பெறுவீர்கள். ஆமென். இன்னைக்கு பண்ணுகிற ஜெபம் வீணாய் போகாது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயம் வீணாய் போகாது. நிச்சயமாய் ஒரு நாள் பலன் வரும். நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். விசுவாசிக்கிறவங்க பூரா ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்போ நம்முடைய ஜெபம் வீணாய் போகாது என்பதை எப்படி கேட்கிற மனுஷன் எப்படி பெற்றுக்கொள்வாங்கிறத இந்த வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா 9வது வசனத்தை படிக்கிறோம். உங்களில் எந்த மனுஷனானாலும், எல்லாம் சொல்லுங்க, உங்களில் எந்த மனுஷனானாலும். எந்த மனுஷன் அர்த்தம்? அவன் கொலைக்காரனா இருந்தா கூட, அநியாயக்காரனா இருந்தா கூட, அக்கிரமக்காரனா இருந்தா கூட, எந்த மனுஷனானாலும், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? இப்ப என்ன சொல்றாரு? சராசரியா நீங்களே வச்சுக்கீங்கப்பான்றாரு. உங்களுடைய வாழ்க்கை முறையை பாருங்க. மனிதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இருக்கிறீங்களே, உங்களில் எந்த மனுஷனா இருந்தாலும் தாங்கிட்ட அப்பம் கேட்கிற பிள்ளைக்கு கல்லை எடுத்து கொடுப்பீங்களா? இந்த கல்லை கடிச்சு சாப்பிடுப்பா, அப்பம் என்கிட்ட இல்லை, அப்ப மாதிரியே கல்லை இழைச்சி வச்சிருக்கிறேன், அப்ப மாதிரியே கல் இருக்குது, இதை சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க.
அப்புறம் என்ன சொல்றாரு, மீனை கேட்கறான் பிள்ளை. மீனை கேட்கும் பொழுது நீங்க அவனுக்கு பாம்பு எடுத்து கொடுத்தது பாம்பு கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள், யார் நீங்களாம் சொல்லுங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, எதை அறிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? என் பிள்ளைக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும், நன்மையானதை கொடுக்கணும், என் பிள்ளையினுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்றதை கொடுக்கணும், சத்தானதை கொடுக்கணும், உயர் தரமானதை கொடுக்கணும் நீ அறிந்திருக்கிறியே. பொல்லாத மனுஷனே, உனக்கு இது தெரியுதே, பொல்லாத மனுஷனாக இருக்கிற நீயே நலமானதை உன் பிள்ளைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறியே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் உங்க எல்லாரை விட 1000 மடங்கு கோடி மடங்கு நல்லவர், நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கைகளை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஜெபத்துல ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், நாம ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. எல்லாம் சொல்லுங்க, ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும். இன்னைக்கு நடக்கலனாலும் நிச்சயமாய் நடக்கும். எத்தனை வருஷம் கழிச்சினாலும் நிச்சயமாய் நடக்கும். கால தாமதமானாலும் நடக்காமல் போகாது. விசுவாசிக்கிறீங்க புறா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லலாமா? விசுவாசிக்கிறோம், ஆமேன் சொல்லுங்க. நான் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போகாது, நான் எடுக்கிற முயற்சி வீணாய் போகாது. என் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் வரும். ஆமேன். என் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் வரும். விசுவாசிக்கிறீங்களா? பைபிள் அப்படி அநேகர் ஜெபம் பண்ணி பதிலை பெற்றுக் கொண்டார்கள். ஜெபம் பண்ணி பதிலை பெற்றுக் கொண்டாங்க. காலதாமதம் இருந்துச்சு, ஆனால் நடக்காமல் போகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, காலதாமதம் இருந்துச்சு ஆனால் நடக்காமல் போகவில்லை, நிச்சயமாய் நடந்தது. பைபிள்ல வேதத்துல படிக்கிறோம், சகரியா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பாருங்க, அவன் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரிய வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆசாரிய வேலை என்று சொன்னால் அங்கே தேவனுக்கு தூபம் காட்டுவது, தேவனுக்கு பலி செலுத்துவது, ஜனங்களுக்காய் தேவனிடத்தில் பரிந்து பேசுவது போன்ற காரியங்களை செய்து கொண்டு வந்தான். ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வந்தான் என்று வசனம் சொல்கிறது. ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வந்தான். பாருங்க, இந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வந்தவன் வாலிப நாட்களில் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறான். என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், என் மனைவி மலடியாக இருக்கிறா, இந்த நிலைமை மாறணும், எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேணும் என்று சொல்லி வாலிப நாட்களில் ஜெபம் பண்ணியிருக்கிறான். சத்து இருக்கும்போது, தெம்பு இருக்கும்போது, உடம்புல ஆரோக்கியம் இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருக்கிறான். இப்போ அவனுடைய வயது என்னவாயிடுச்சுன்னு கேட்டால், அவன் வயதானவனாய் மாறிவிட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் வயதானவனாக மாறிட்டான். பாருங்க, வாலிபத்தில் அவனுக்கு தெம்பு இருந்துச்சு, வாலிபத்தில் பலன் இருந்துச்சு. ஆனால் இப்போ வாலிபத்தில் இருந்த பலன் இப்போது அவனுக்கு இல்லை. இப்போ வயதான ஆளாக மாறிட்டான். வயதான ஆளாக மாறின பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இந்த வயதான காலத்தில் பதில் வருது. எப்போ ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு, வாலிபத்தில் பண்ண ஜெபத்துக்கு எப்போ பதில் வருது? வயதான காலத்தில் வருது. என்ன பதில் வருது அப்படின்னா, தேவதூதம் புறப்பட்டு வராரு. தேவதூதம் புறப்பட்டு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, வேதத்தில் படிக்கிறோம் பாருங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கொண்டு சாரி 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷத்துக்கு 2வது அதிகாரம். ஆண்டவர் தேவதூதனை சகரியாவினிடத்தில் அனுப்புகிறார். சகரியா லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது 12வது வசனம். சகரியா அவனை கண்டு, அதாவது தேவதூதன் வராரு, கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். அவன் தேவாலயத்துக்குள்ள போகும்பொழுது திடீர்னு தேவதூதன் அங்கே தோண்டி நிற்கிறாரு. எப்படி இருக்கும்?
நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ண வரீங்க, திடீர்னு தேவதூதன் வந்து நின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குமா, பயமாக இருக்குமா? பயம் வந்துடும். அப்படியே ரெக்கையை விரிச்சுக்கிட்டு ஒரு தேவதூதனோட வெள்ளையை நின்னா எப்படி இருக்கும்? அப்போ தேவதூதன் ஒரு உணர்ந்தவங்க வந்து நின்றான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். அந்த தேவதூதனை பார்த்த உடனே சகரியா பார்த்து பயந்து கலங்கி பயந்துட்டு அவன் என்ன செய்யறான்? நிற்கிறான். தேவதூதன் அவனை நோக்கிய, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, வேண்டுதல். தேவதூதன் என்ன சொல்றாரு? எப்பா நீ என்னத்தை கேட்டியோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, நான் பதிலை கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, நான் பதிலை கொண்டு வந்திருக்கேன். தேவதூதன் அதான் சொல்றாங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப எப்ப ஜெபம் பண்ணாங்கிறத இப்போ நம்ம யோசிச்சு கண்டுபிடிக்க போறோம். எப்போ ஜெபம் பண்ணாங்கிறத நான் வாலிபத்தில் ஏற்கனவே சொன்னேன். எதை வச்சு வாலிபத்தில் ஜெபம் பண்ணாங்கிறத இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ தேவதூதன் என்ன சொல்றாரு? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. நான் ஏதோ உனக்கு எதேச்சியா குழந்தைய கொடுக்க வரலப்பா, நீ கேட்காத ஒரு குழந்தைய கொடுக்க வரல, நீ ஏற்கனவே வேண்டிக்கிட்டல, அந்த வேண்டுதலின்படி உன் குழந்தைய கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றார். தேவதூதன் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஆகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அதாவது அந்த குழந்தையை பற்றிலாம் சொல்றாரு. குழந்தை இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்றாரு. இப்படிலாம் சொன்ன உடனே சகரியா 18வது வசனத்தில் படிக்கிறோம், லூக்கா 1:18. சகரியா என்ன சொல்றாரு? சகரியா தேவதூதனை நோக்கி என்ன சொல்றாருன்னா, இதை நான் எதினால் அறிவேன்? How can I receive this blessing? இந்த ஆசீர்வாதத்தை நான் எதனால் பெற்றுக்கொள்வேன்? எல்லாம் கவனிங்க. பாருங்க, சகரியா வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, தேவதூதனை பார்த்து என்ன சொல்றான்னா, இதை நான் எதனால் அறிவேன்? எதனால் அறிவேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. நான் என்னவா இருக்கிறேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே. அப்போ நல்லா கவனிங்க, நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறான்னு நினைக்கிறவன் இப்போ குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணியிருப்பானா? பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டான். அவன் குழந்தை இருக்க வாய்ப்பே இல்லை என்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டான். அப்புறம் ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவன் என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிருக்கான். வாலிபத்தில் உடம்புல தெம்பு இருக்கும்போது, திரகாத்தில் இருக்கும்போது, மனைவி அழகாக இருக்கும்போது, வாலிபமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஆண்டவரே எனக்கு நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறான். அன்னைக்கு அது நடக்கலை. ஆனால் காலதாமதமாகுது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வயசான கிழவனா மாறிட்டான். வயசான கிழவனா மாறிட்டான். இப்போதான் பதில் வருது. தேவதூதன் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போ அவன் சொல்றான், இப்படி ஆண்டவர் நடக்கும், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக ஒரு நாள் பதிலை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கண்களால் அந்த அற்புதத்தை காண்பாய். விசுவாசிக்கிறவங்க பூரா ஆமீன் சொல்லுங்களேன். என்ன இடி இடிச்சாலும் சரி, நான் அசையவே மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்க நினைக்கிறேன். நான் ஆமேனும் சொல்ல மாட்டேன், அல்லையிலையும் சொல்ல மாட்டேன். நீ இடியே போட்டாலும் சரி தான், குண்டே போட்டாலும் சரி தான், நான் இப்படி தான் இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன். நான் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமா எனக்கு பதிலை கொண்டு வரும். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும், என் மனைவிக்கு அற்புதம் நடக்கும், என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். என் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாதுன்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. கால தாமதத்துக்கு பெயர் இல்லை என்று அர்த்தம் இல்லை. கால தாமதத்துக்கு பெயர் சிறப்பான ஒன்றை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். ஆமென். கால தாமதத்துக்கு பெயர் சிறந்த ஒன்றை கர்த்தர் கொடுக்க போகிறார்.
நீ எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்று. காலதாமதம் வந்ததுனால சில பேர் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஆமா, நான் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கலையே, இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்கலையே. சில பேர் வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது பானை உடைந்த கதையா, கர்த்தர் பதிலை கொண்டு வர நேரத்தில் இவங்க பாவியா நிற்பாங்க. கர்த்தர் பதிலை கொண்டு வரும்பொழுது இவங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. வந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை கொடுக்கிற நேரத்தில் எங்கேயாவது ஆண்டு விட்டு போயிட்டு விற்கிற கோயிலுக்கு போயிட்டு குழந்தை வந்துடும் பாருங்க. குழந்தை பிறந்த உடனே சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போய் தான் அற்புதம் நடந்துச்சு. எங்கே வந்து அற்புதம் நடந்துச்சு? உன் சரீரத்தை பலப்படுத்தி, உன் கணவனுடைய சரீரத்தை பலப்படுத்தி, அதுக்காக நீண்ட நாட்கள் ஊழியக்காரங்க நாங்கள் ஜெபம் பண்ணி கடைசி நேரத்தில் எவனோ ஒருத்தவன் எங்கேயோ இங்கே வாங்கவான்னு சொன்னதுனால அங்கே போனதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டுப்பான் சில பேர். அதனால தான் நான் தெளிவாக சொல்லுவேன், சில பேருக்குலாம் அற்புதம் வேணுமா முதல்ல சபைக்கு வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் மாமாவுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் இதுக்கு வேலை இல்லாத போலையும் பாஸ்டருக்கு வேலை தருவதற்காக சில பேர் இருப்பாங்க. பாஸ்டர் எப்படி வேலை கொடுப்பாங்க தெரியுமா? ஊரில் ரோட்டில் கிடக்குறவங்க, காட்டில் கிடக்குறவங்க, அங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லி, பாஸ்டர் நாங்கள் அங்கே ஒரு அக்கா இருக்குது பாஸ்டர், அந்த அக்காவுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இங்கே ஒரு அண்ணனுக்கு பாஸ்டர், இந்த அண்ணனுக்கு ஏமா அந்த அக்காவை சர்ச்சைக்கு அழைச்சிட்டு வந்தியா, அந்த அண்ணனை சர்ச்சைக்கு அழைச்சிட்டு வந்தியா, அழைச்சிட்டு வர மாட்டாங்க. ஊரில் இருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி பாஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்டருக்கு வேலையே இல்லை பாரு, ஜெபம் பண்ணுறது எவ்வளோ வேலை, இங்கே இருக்கிறவங்க ஜெபம் பண்ண நேரம் இல்லை எனக்கு. இதில் நான் அங்கேயும் இங்கேயும் ஜெபம் பண்ணி அவ்வளோ அற்புதம் நடந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க, யாருக்கு அதை போய் சொல்லுவாங்க, யார் நாமத்தை மையப்படுத்துவாங்க? சர்ச்சைக்கு வரல, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், அற்புதம் நடந்துருச்சு, ஆண்டவர் தான் சுகம் தந்தாரு, நீ போய் நம்ப வை பார்ப்பாங்கள, ஏற்றுக்கொள்வாங்களா? நம்ம ஜனங்க அவங்க மேலும் பாரப்படுவாங்க. பாஸ்டர் சும்மா வந்திருக்கிறாரு, ஜெபம் பண்ண விடுவோம், கொஞ்சம் ஆத்தும பாரம் எனக்கு இருக்குங்கிறத பாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், சர்ச்சைக்கு அவங்கள அழைச்சிக்கிட்டு வரணும். ஏன் வரணும்? அப்போ தான் கர்த்தர் கொடுத்தாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நடக்க முடியாதவங்க தான் கூட நான் சொல்லுவேன், நீங்கள் நடந்து எப்படியாவது சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லுவேன். நடக்க முடியல எனக்கும் தெரியுது தான், நான் ஒன்றும் ஈவிரக்கமற்ற நபர் கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு மாத்திரம் ஆஸ்பத்திரியை தூக்கிட்டு வந்து வீட்டு பக்கத்தில் வச்சுக்குவீங்களா, அல்லது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவீங்களா பேஷண்ட்டை, அல்லது ஆஸ்பத்திரியை 4 பேர் சேர்ந்து சும்மா எடுக்க வந்து தலைமையில வச்சு தூக்கிட்டு வந்துடும், ஆஸ்பத்திரி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவீங்களா? ஆஸ்பத்திரி மட்டும் தூக்கிட்டு போகிறோம்ல, உனக்கு நம்பிக்கை இருந்தால் சர்ச்சைக்கு தூக்கிட்டு வருவேன், நடக்க முடியாதால கூட. அப்படி வந்தவங்க யாரும் வெறுமையாய் போனதா வரலாறே கிடையாது. கையில் திருக்கத்திரண்டு சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் அப்படியெல்லாம் கொண்டு வரப்பட்டவர்கள் அற்புதமாய் சுகமானார்கள். வரலாறு இதுதான். நான் எங்கே நடந்ததை பற்றிலாம் சொல்லலை, நம்முடைய சபையில் நடந்ததை பற்றி சொல்லுகிறேன். உங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறீங்க. நடக்க முடியாமல் வந்தவங்க சில பேர்லாம் ஆட்டோவில் தூக்கிட்டு வந்து சர்ச்சில் போட்டிருக்கிறாங்க. போடப்பட்டவங்களாம் கொஞ்ச நாட்களிலேயே சுகமாகி நடந்ததை பார்த்துருக்கிறோம், நடக்கிறதை பார்த்துருக்கிறோம், சுகமானதை பார்த்துருக்கிறோம். அப்புறம் ஏன் கொண்டு வரல? இது அவங்க விசுவாசிக்கலை, நம்பலை. சர்ச்சைக்கு வரலன்னு சொன்னாலே நம்பலன்னு அர்த்தம். நம்பாத ஆட்கள் நாம ஏன் ஜெபம் பண்ணணும்? ஒரு டாக்டர் நம்புறதுனால இங்கேருந்து போகிறாங்க, இங்கேருந்து ஒரு ஆஸ்பத்திரி நம்புறதுனால ஒரு தூரம் போகிறாங்க. கர்த்தரை நம்பல, அவங்க எதையோ நம்புறாங்களே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்ல வரனா, நம்முடைய வேண்டுதல் வீண் போகாது என்ற நம்பிக்கை முதலாவது நமக்கு இருக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. இன்னைக்கு நடக்கல என்பதனால கர்த்தர் தரலன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில அற்புதங்கள் உடனே கண்ணுக்கு தெரியும், சில அற்புதங்கள் காலதாமதமாகி தெரியும். ஆனால் அது சிறந்ததாக இருக்கும், அது மகிழ்ச்சியானதாக இருக்கும், அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலதாமதமாகி கொடுக்கப்படுகிற எந்த ஆசீர்வாதமும் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு காரியமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஜெபத்தில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டால், கர்த்தர் கொடுப்பார் என்பதை நம்பணும். எல்லாம் சொல்லுங்கள், கொடுப்பார் என்பதை நம்பணும். சொல்லுங்கள், கொடுப்பார் என்பதை நம்பணும். நிச்சயமாக எனக்கு பதில் வருங்கிறத இன்னைக்கு அதான் கற்றுக்கொள்கிறோம் பாரு. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசம் என்ன? முதல்ல ஆண்டவற்றை ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபிக்கும் போது பதில் வருங்கிறத நம்பணும், ஆணித்தரமாய் நம்பணும், விசுவாசமாய் நம்பணும். நிச்சயமான பதிலை பெற்றுக்கொள்வேன். எல்லாரும் நம்ம எழுந்திருக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய பிள்ளையே, நீ ஏறெடுத்த ஜெபங்கள், நீ பண்ணின ஜெபங்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை அது கொண்டு வரும். அது ஒரு நாள் வீண் போகாது. நீ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணின ஜெபத்திற்கு அதெல்லாம் நிச்சயமாகவே பதில் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நிச்சயமாகவே என் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இன்றைக்கே நடக்கும் என்றாரே. சேர்ந்து பாடுவோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, காலமெல்லாம் அவரையே துதித்து பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, காலமெல்லாம் அவரையே துதித்து பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை
போகாது. நீதியின் பலிகளை செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை பின் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை பின் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, காலமெல்லாம் அவரையே துதித்து பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, காலமெல்லாம் அவரையே துதித்து பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, உன்னை என்றும் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை பின் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை பின் போகாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவனுடைய பிள்ளைனை ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் வீணாய் போகாது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், உன் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். நீ மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிறவர் அல்ல, நீ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிறவர் அல்ல, நீ கேட்டதிலும் மேன்மையானதை கொடுக்கிற தேவன் அவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கேட்டதை விட சிறந்ததை கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவங்க எதிர்பார்த்த சகல நன்மைகள்